எதுக்கு வேணும் அப்படின்னா பேர்ன்ஸ், அதாவது தீக்காயம். பசங்க வந்து வெடி வெடிக்கிறாங்க அப்படின்னா கையில வந்து சுட்டுக்கிறது, ஒரு கம்பி மத்தாப்பு இது பண்றப்போ கையில நெருப்பு பட்டுறது, அந்த மாதிரிலாம் இருக்கிறப்போ ஃபர்ஸ்ட் எய்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உடனே நம்ம போய் நல்ல ஒரு டேப் வாட்டர், ரன்னிங் வாட்டர், அதாவது பைப்ல இருந்து ரன்னிங் வாட்டர் இருக்கு இல்லையா, அதுல டேப் வாட்டர்ல போய் 10ல இருந்து 20 நிமிஷம் அந்த புண்ணை வந்து தண்ணியில காட்டணும். அப்பதான் ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டோன்னா அந்த அந்த எரிச்சல் வந்து டக்குன்னு குறையும். அதோட வந்து அதுல டஸ்டோ இல்லை ஏதாவது இருந்தா இம்மீடியட்டா அது வந்து வாஷ் அவுட் ஆகும். அதனால இப்போ ஒரு புண்ணு பட்டுச்சு, ஒரு தீக்காயம் ஆயிடுச்சு, இதெல்லாம் எதுக்குன்னா மைனர் பர்ன்ஸ், லேசான தீக்காயமா இருக்கு அப்படின்னாதான். அதுவே ரொம்ப பெரிய அளவுல ரொம்ப பயங்கரமான தீக்காயம் அப்படின்னா இம்மீடியட்டா நம்ம வந்து ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணணும் வித்தவுட் எனி டிலே. அந்த நேரத்துல போய் நம்ம அவங்க போட்டிருக்கிற ஜுவல்லரியோ அவுக்கிறதோ இல்லை அவங்களுக்கு ட்ரெஸ்ல ஹெல்ப் பண்றதோ அது எதுவுமே வச்சுக்க கூடாது. சிவியர் பர்ன், அதிகமான ஒரு தீக்காயம் பெரிய அளவுல அப்படின்னா இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிடணும். இப்ப நம்ம சொல்றது வந்து மைனர் பர்ன்ஸ், லேசான ஒரு சின்ன ஒரு தீக்காயம், கையில சுட்டுக்கிறது, நெருப்புல பட்டுறது கை, அந்த மாதிரியான தீக்காயமுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம 10ல இருந்து 20 நிமிஷம் தண்ணியில அதுக்கப்புறமா நான்ஸ்டிக், அதாவது வந்து பிசு பிசுன்னு ஒட்டுற மாதிரி, இப்ப செலோ டேப் அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி இல்லாம பிளைனான பேண்டேட் மாதிரி மேல வச்சுக்கலாம் தேவைப்பட்டால். இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் வந்து மேல வந்து நிறைய இப்போ மெடிக்கல் ஷாப்லேயே வந்து இந்த மாதிரி தீக்காயங்களுக்கு நிறைய க்ரீம்ஸ், ஆயில் மிஸ்ட்லாம் நிறையவே இருக்கு. அதுல முக்கியமானது அப்படின்னு பாக்குறப்ப பேர்ன் ஹீல் அப்படின்னு ஒரு ஆயில்மெண்ட் இருக்கு. அது என்ன காம்பினேஷன் அப்படின்னா சில்வர் நைட்ரேட் அண்ட் குளோர்ஹெக்சிடின் குளுக்கோனேட் அப்படின்ற ஒரு க்ரீம் இருக்கு. இது வந்து நல்ல கிரேட் ரிலீஃப் கொடுக்கும். நல்லா ஒரு தீக்காயம் பட்டு நல்லா திகு திகுன்னு எரியுது, இப்போ ஒரு எண்ணெய் சட்டிலேயே அவங்க வந்து சுட்டுக்கிட்டாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம அந்த ஒரு க்ரீம், இந்த சொன்னோம் இல்லையா சில்வர் நைட்ரேட், குளோர்ஹெக்சிடின், இந்த மாதிரி பேர்ன் ஹீல் அப்படின்ற ஆயில்மெண்ட் வந்து அந்த இம்மீடியட்டா உடனே அந்த இதுல போட்டோம் அப்படின்னா அந்த எரிச்சல்ன்றது இம்மீடியட்டா ஸ்டாப் ஆகும். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் செய்ய வேண்டியது. அதுவே அந்த இடத்துல வந்து இப்போ ஒரு கொப்பளம் மாதிரி, பிளிஸ்டர் மாதிரி, தண்ணி கோத்து ஒரு கொப்பளம் மாதிரி நிக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துல போய் அதை உடைக்கிறதோ இல்லை அதை பிக்கிறதோ அதில் கை வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. தண்ணியில காமிச்சிட்டு இந்த மாதிரி க்ரீம் அப்ளை பண்ணணும். இதே ஹோமியோபதியில அப்படின்னு பாக்குறப்போ கேண்டரிஸ் ஆயில்மெண்ட் இருக்கு, கேலோ ஆயில்மெண்ட் இருக்கு. இதுவே இந்த கேலண்டுலா அண்ட் ஹைப்பரிக்கம் டிஞ்சர்ஸ் இருக்கு. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா எல்லாம் அப்ளை பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து